மஞ்சள் பானகரம் மாரியம்மன் பக்தர்களுக்கு வணக்கம். இப்போவும் பெரிய மாரியம்மன், நடுமாரியம்மன், சின்ன மாரியம்மன் கோயில் திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. நிகழ்ச்சியின் துவக்கமாக ராமசாமி கவுண்டர் சந்து ஜவுளி வியாபாரிகள் சார்பாக பால்குட தீர்த்தம் எடுத்து அம்மனை குளிர்வித்தோம். அன்று 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சைவ விருந்து அன்னதானம் செய்தோம். நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்று 3000 பேருக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கறிவிருந்து அன்னதான பிரியாணி வழங்கப்படுகிறது. அந்த நிகழ்ச்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு துவக்கி வைக்கிறதுக்காக நம்மளுடைய மதுவிலக்கு தீர்வு ஆய்வு ஐயா டிஎஸ்பி சண்முகம் அவர்கள் தலைமை தாங்கியுள்ளார்கள். ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இந்த 250 பேருக்காக தொகை ஏற்பட்ட இந்த கருவிருந்து இன்று 3000 பேர்பட்ட நபர்களுக்கு பண்ணிடுறது. இது 12வது வருஷமாக பண்ணி கொண்டிருக்கோம். அடுத்த வருஷம் இது மென்மேலும் உயரணும். நன்கொடை அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தை தெரிவிக்கிறோம். அம்மடெக்ஸ் நமச்சிவாய். அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2011ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு சிறிய அளவில் அசைவ விருந்து அன்னதான விழா ஆரம்பிக்கப்பட்டது. சுமார் 250 பேருக்கு அசைவ விருந்து அன்னதான விழா அன்று தொடங்கப்பட்ட இன்று ஆண்டுதோறும் பெருகி பெருகி இன்று 3000 பேர் வரை அன்னதான விழா அசைவ விருந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. நினைக்கும் பொழுது உள்ளம் மிகவும் பூரிப்படைகிறது. இந்த விழா இத்தனை சிறப்பாக நடைபெற காரணமாக இருக்கும் அத்துணை நல்லங்களுக்கும், நன்கொடையாளர்களுக்கும், அன்பர்களுக்கும், இறைவனுக்கும் நெஞ்சாத நன்றி. வருடம் தவறாமல் மேலும் இந்த விழா மேலும் மேலும் சிறப்பாக வளர எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். இந்த நிகழ்வை பார்க்கும் அன்பர்கள், நண்பர்கள் அனைவரும் இந்த நிகழ்வை போலவே தங்களாலும் இயன்ற அளவு அன்னதான விழாவை தொடர்ந்து நடத்தி தங்களால் இயன்ற அளவு அன்னதான விழாவை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சப்ஜெக்டை அனைத்து தரும் யூடியூப் சேனலை லைக் செய்துமாறு பணியுடன் நண்பருடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். ஈரோடு மாநகரில் பெரிய மாரியம்மன், சின்ன மாரியம்மன், நடுமாரியம்மன் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அந்த விழாவிற்காக ராமசாமி கவுண்டர் வீதி சந்தில் நாங்கள் ஒரு 37 வருடங்களாக பால்குடம் எடுத்து அம்மனை வழிபடுகிறோம். அதற்காக சிறப்பாக விருந்தும் ஏற்பாடு செய்துள்ளோம். தீர்த்தம் பால்குடம் எடுத்து வந்தவுடன் அன்னதானத்திற்கு சைவமாக ஒரு 250 நபர்களுக்கு கொடுத்தோம். மற்றும் கறி விருந்தாக ஒரு 2500-3000 பேருக்காக நாங்கள் அன்னதானம் செய்ய ராமசாமி கவுண்டர் சந்தில் உள்ள அனைத்து கடைக்காரர்களும் நண்பர்களும் எல்லாம் சேர்ந்து அதை நடத்தி வருகிறோம். அன்னதானத்திற்கு வருபவர்கள் தயவு செய்து கொஞ்சம் சிரமம் இல்லாமல் ஒழுங்காக சென்று எல்லாரும் சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணாமல் கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்ற கடை நபர்கள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இதை சிறப்பாக நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் எங்களுக்கு இந்த விழாவுக்கு சிறப்பாக நடைபெற பண உதவிகள் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இறைவன் அருள்புரிகிற வேண்டிக் கொள்கிறோம். இந்த விருந்து விழா வருடம் நடக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தி மாரியம்மன் அருள்புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த சேனலை பார்ப்பவருக்கு அனைவரும் லைக் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நமது ராமசாமி கவுண்டர் வீதி 12ஆம் ஆண்டு அசைவ விருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் வரிசையில் நின்று வேஸ்ட் ஆகாமல் உணவு இன்னும் அதிகமாக இருக்குது, எவ்வளோனா வாங்கிக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் அதை நீங்கள் சாப்பிட்டு நல்லபடியாக போகணும் தான் கேட்டுக்கொள்கிறோம். வாங்கி கொண்டு போய் கீழே போடுறது, அங்கே போடுறது, இங்கே போடுறது அந்த மாதிரி யாரும் செய்ய வேண்டாம். இது எவ்வளோ பேத்துக்கு இல்லாத நிறையா சாப்பிட்றாங்க. அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு பயன்பாடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சேனல் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேங்கோ ஃபுட் டீம். வணக்கம். நான் சாஸ்தா சிவாங்க. நான் சாஸ்தா வாசன் பில்டர் அப்படிங்கிற நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பெரிய மாரியம்மன் கோயில், சின்ன மாரியம்மன் கோயில், நடுமாரியம்மன் கோயில், இந்த 3க்கும் காமனாக சேர்த்து சந்து பொங்கல் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த சந்து பொங்கல் பார்த்தீங்கன்னா 37 ஆண்டுகளுக்கு மேலே ரொம்ப எக்ஸலண்ட்டாக எல்லா ஜவுளி நிறுவனமும் ஒன்று சேர்ந்து இந்த சந்து பொங்கல் இருக்கக்கூடிய அத்தனை ஜவுளி கடைக்காரங்களும் ஒன்று சேர்ந்து எக்ஸலண்ட்டாக எல்லாத்துடைய நன்கொடையெல்லாம் வசூல் பண்ணி
அற்புதமான முறையில் ஒரு 250 பேர்த்துக்கு துவங்கப்பட்ட இந்த அன்னதானம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா சின்ன தக்காளி சாப்பாடு, ஒரு தயிர் சாதம் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அன்னதானம் அல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்டான பிரியாணி. ஏழை எளியோர்கள் அத்தனை பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த சந்து பொங்கலில் ஒரு 3000 பேர்த்துக்கு இன்றைக்கி திட்டமிட்டு ரொம்ப வெகு விமர்சையாக நேற்று நைட்டில் இருந்தே வேலை நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியாக 12:30 மணி 1 மணி வாக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3000 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 37 வருஷமாக கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய நண்பர் அம்மன் டெக்ஸ் நமச்சிவாயம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் இதுக்கெல்லாம் எங்களுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறாரு. அவர் வந்து எங்களை வந்து இது புஷ் பண்ணார். நாங்களும் தொடர்ச்சியாக ஒரு 6 வருஷமாக இது கூட பங்களிப்பு எடுத்து செஞ்சுட்டு வரோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நிறையா கொடை உள்ளங்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து நடத்தினாங்கன்னா இதை அடுத்த இலக்கு 5000 பேருக்கு நோக்கி நம்ம பயணப்படலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இதை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதை எவ்வளோ அற்புதமான விஷயமா எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிற இந்த மேங்கோ ஃபுட் டீம் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மறக்காமல் மேங்கோ ஃபுட் டீம் அந்த யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் சிவசுப்ரமணியம், சொக்கநாதகுன்ற வீதியில் பெரியாண்டவர் டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் பேசுகிறேன். இங்கே சொக்கநாதகுன்ற வீதி சங்கம், ராமசாமி கவுண்டர் சங்கம், ராமசாமி கவுண்டர் சந்து சங்கம் எல்லாம் அனைத்து வியாபாரிகளும் கலந்து நாங்கள் 12-13 வருஷமாக இந்த விழாவை வெகு விமர்சையாக நடத்திட்டு வர்றோம். இதில் வந்து அம்மன் டெக்ஸ் நமச்சிவாயம் அன்பர் வந்து வழிகாட்டுதலின் பேரில் இதை வந்து இன்னும் மென்மேலும் சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்காரு. வரும் காலகட்டத்தில் 5000 to 10,000 பேர்த்து வரைக்கும் நாங்கள் வந்து இது பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ண ரெடியாக இருந்துட்டுருக்கோம். இதுக்காக வந்து பொதுமக்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அனைத்து வியாபாரிகளும் வந்து எங்களுக்கு வந்து நன்கொடைகளும் ஆதரவுகளும் அனைத்து உணவுப் பொருட்களும் வந்து எங்களுக்கு இது பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து அசைவ பிரியாணி விருந்து. பொதுமக்கள் அனைவரும் வந்து மறக்காமல் கலந்து விருந்துண்டு எங்களை வாழ்த்தி வரவேற்குமாறு எங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து எங்களோட தொடர்ச்சியாக வந்து இன்னும் மென்மேல் வளர வாழ்த்துக்களையும் வந்து தெரியுமாறு கேட்டுக்கிறோம். மேங்கோ ஃபுட் டீம் அவங்களுக்காக வந்து இது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஈரோடு கோட்டை மந்த மாரியம்மன் கோயில் சார்பாக கைலாசாரிய ரமேஷ் நான் பேசுகிறேன். இந்த ராமசாமி வீதியில் குறைந்து 35 வருடமாக தீர்த்தம் எடுத்து சிறப்பாக விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் வந்து 12 வருஷமாக கறி விருந்து ஒரு 250 பேருக்கு தான் ஆரம்பித்தோம். இப்போ ஒரு 3000 பேருக்கு பக்கமாக ஆரம்பித்து போட்டு கொண்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பாக நமச்சி குரு எல்லாம் ஒத்துழைப்பாக வந்து செஞ்சு பண்ணுறதுனால நல்லா சிறப்பாக பண்ணி கொண்டு இருக்கோம். ஜவுளி வர்த்தக சார்பாகவும் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுத்த தடவை 5000 பேர்த்துக்காவது இந்த விருந்து சிறப்பாக நடைபெறும். இதனால் நல்ல செய்திகள் வரும். நல்ல சாமி பேர். இந்த அன்னதானம் ரொம்ப நாளாக நடக்குது. இது சிறப்பாக நடக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக பண்ணணும். அடுத்த வருஷம் இன்றைக்கி 3000 பேருங்கிறாங்க, அடுத்த வருஷம் ஒரு 5000 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணி உணவு வேஸ்ட் இல்லாமல் பண்ணி நல்ல முறையில் பண்ணி கொடுக்கும். வணக்கம், என் பேர் பாஸ்கர், ஈரோடுங்க. இப்போ ஈரோட்டில் பார்த்திங்கன்னா மஞ்சள் மாநகர்னாவே விமர்சையாக நடக்கக்கூடிய திருவிழானா இந்த மாரியம்மன் பண்டிகை. இந்த மாரியம்மன் பண்டிகையில் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் ரொம்ப சிறப்பாக அந்த மஞ்சள் நீராட்டு விழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு கடைவீதியில் வந்து நம்ம அன்னதானம் நடக்குது, நம்ம ரெகுலராக நடக்கிறாங்க. ஒரு 35 ஆண்டுகளாக நடத்துகிறாங்க. அதில் நான் ஒரு 4 ஆண்டுகளாக இந்த நான் சங்கங்கள் நடத்தக்கூடிய இந்த அன்னதான திட்டத்துக்காக நானும் ஒரு பங்களிப்பாக செயல்படுகிறேன். இதில் பார்த்திங்கன்னா அசைவ விருந்து சைவ விருந்து ரெண்டுமே நடக்கும். மத்தியானம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3000 பேர்த்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இன்றைக்கி அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக ஒரு 10,000 பேர்த்துக்கு செய்யக்கூடிய அளவுக்கு சிறப்பாக நடக்கக்கூடியது வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு மத்தியானம் நடக்கக்கூடிய அன்னதானத்தை பொதுமக்கள் எல்லோரும் வந்து சிறப்பாக சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். ஈரோடு மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு இங்கு அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு ஈரோட்டில் தலை சிறந்த 3 மாரியம்மன் கோவில் திருவிழா நடப்பதை முன்னிட்டு அன்னதானம் நடக்கின்றது. இதில் வந்து இந்த ஆண்டு சிறந்த முறையில் நடத்துள்ளோம். இதில் வந்து அசைவ பிரியாணி என்பது எல்லாத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதிலிருந்து பொதுமக்கள் அனைவரும் வந்து சிறப்பாக சாப்பிட்டு விட்டு
சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் செல்லுமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்கிறேன். வருபவர்கள் கரெக்டாக வரிசையில் வந்து கரெக்டாக பொதுமக்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அன்னதானம் பண்றவங்களுக்கும் அல்ல சாப்பிட வரவங்களுக்கும் எந்த தொந்தரவும் இடையூறும் செய்யாமல் சிறப்பாக வந்து அமைதியான முறையில் சாப்பிட்டு செல்லுமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சேனல் மேங்கோ ஃபுட் டீமுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி. வணக்கம். ஈரோடு பெரிய மாரியம்மன் சின்ன மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு ராமசாமி கல்லூரி சங்கம் சார்பாக கடந்த 12 வருடங்களாக அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த வருஷமும் நடைபெறுகிறது. ஆகவே பொதுமக்கள் அனைவரும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு அம்மனர்களை பெற்று மென்மேலும் சிறப்பாக வாழ்த்த வேண்டுகிறோம். இவ்விழாவினை சிறப்புற அம்மன் டெக்ஸ் நமச்சிவாயம், ஜிஎல் டெக்ஸ் குருபரன், மாரியம்மன் டெக்ஸ் பழனிச்செல்வன் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அவருடைய சிறப்பு நமக்கு மென்மேலும் வளர வேண்டுகிறோம். மேலும் இப்பொழுதும் அன்னதானம் சாப்பிட வருபவர்கள் ஓரமாக வண்டியினை நிறுத்திவிட்டு வரிசையாக சென்று சாப்பிட்டு மென்மேலும் சிறக்க எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மேங்கோட் ஃபுட்டு டீம் மூலியமாக யூடியூப்புக்கு ஆதரவு அளித்து மென்மேலும் அவர்கள் சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம்.